பிழைகளை உணர்ந்தவுடன் உடனே திருத்திக் கொள்வதே உண்மையான புத்திசாலித்தனம். மற்றவர்களை பார்த்து திருந்தும் ஒருவரின் வாழ்க்கை விரைவாக முன்னேற்றம் அடையும். ஆனால் நான் பட்டுத்தான் திருந்துவேன் என்ற எண்ணம் இருந்தால் அதனோடு வரும் வலி, இழப்பு, மனக்கசப்பு அனைத்தும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவர்கள் கஷ்டத்தையும் அடுத்தவர்களின் பிரச்சனையையும் உத்து பார்க்கும் போதே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு நன்றாக புரிய வேண்டும். போதனையில் கிடைக்காத ஞானம் சில சமயம் வேதனையில்தான் கிடைக்கும். சிலர் காயமடைந்த பிறகுதான் உண்மையை உணர்கிறார்கள். ஆனால் தன் முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவன் தன்னை சுற்றி நடப்பவைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போதுதான் காயப்படுவதற்கு முன்பே கற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் தன் வாழ்வில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது என்ற மாயையில் இருந்தால் நாம் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் நமக்கு அடி விழும். வாழ்க்கை எச்சரிக்கும் போதே விழித்துக் கொள்ளுங்கள். அது தினமும் பிறரின் அனுபவங்களின் மூலமும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் மூலமும் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நினைவில் கொள்வோம், கேட்கும் காதுகளும் பார்க்கும் கண்களும் விழிப்புடன் இருந்தால் வேதனை இல்லாமல் கூட நாம் ஞானம் பெறலாம்.